My dear students, welcome back to Nurses Profile Channel. Paramedical degree courses, PharmD and GNM of Nursing ஓட application நீங்க submit பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில இருந்து அடுத்த அப்டேட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எப்போ வேணாலும் நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்டேட் வரலாம். ஸோ பாராமெடிக்கலோட அப்ளிகேஷன் நமக்கு இன்னைக்கு முடியுது. அதே மாதிரி இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா MBBS BDS ஓட ரேங்க் லிஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். MBBS BDSக்கு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா சட்டுப்புட்டுன்னு அவங்களோட கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கான கவுன்சிலிங் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கடகடா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நமக்கான கவுன்சிலிங் கடகடா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து BNOS ஓட அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸோட அப்ளிகேஷன் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரேங்க் லிஸ்ட் வரணும், PWD கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கணும், கூடவே ஃபார்மாடிக்கு ரேங்க் லிஸ்ட் வரணும், GNM ஆஃப் நர்சிங்க்கு ரேங்க் லிஸ்ட் வரணும். சரி, இப்போ எல்லாருமே கேட்கறது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. அது நம்ம கையில் இல்லை. தேவையான அளவு அவங்களுக்கு அப்ளிகேஷன் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. தேவையான அப்ளிகேஷன் போய் சேரலை, இல்லைன்னா யாராவது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 1 o'clock மேலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வெப்சைட்ல வந்து எதிர்பார்க்கலாம். அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஒருவேளை அப்ளிகேஷன் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். கடகட நமக்கான அடுத்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கும் நடக்கும். ஸோ அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து என்ன கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. பொறுத்து இருந்து தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். இன்னும் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா சீட் வேக்கன்சி எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ காலேஜ் எவ்வளவு கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற சீட் வேக்கன்சி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தனியாக ஒரு சீட் வேக்கன்சி வரும், செகண்ட் ரவுண்டுக்கு தனியாக ஒரு சீட் வேக்கன்சி, தேர்ட் ரவுண்டுக்கு ஒரு தனியாக ஒரு சீட் வேக்கன்சி, ஃபோர்த் ரவுண்டுக்கு தனியாக ஒரு சீட் வேக்கன்சி வரும். இது வந்து அந்தந்த கவுன்சிலிங் டேட்டுக்கு முன்னாடி நாளைக்கு சாய்ஸ் ஃபில் தொடங்குது அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் வேக்கன்சி நமக்கு வந்து தருவாங்க. ஸோ அந்த PDF ஃபைல் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது எதுக்காக அப்படின்னா அடுத்த அப்டேட் என்ன மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து வருது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக தான். எனக்கு அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ சேனலில் எப்படி இருங்க அப்படின்னா ஆக்டிவாக இருங்க, வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.